ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்க்யூரியானிக் ஹீமோட்டோமா இல்லை சப்க்யூரியானிக் ஹெமரேஜ். எனக்கும் இது வந்துட்டு கன்சீவாக இருக்கும்போது இது வந்துச்சு. நான் ரொம்பவே பயந்துக்கிட்டேன். அதோட சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு சப்க்யூரியானிக் ஹீமோட்டோமா அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சப்க்யூரியானிக் ஹீமோட்டோமாங்கிறது நம்மளுடைய கர்ப்ப காலத்தில் மட்டும்தான் வரும். இது வந்து எங்கன்னா இந்த கொரியன் மெம்பரைன் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்துட்டு பிளட் எல்லாமே சேகரித்து வைக்கும். இதோட அறிகுறி எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். சில டைமில் ப்ளீடிங்கே ஆகும். இது நிறைய பேருக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கும். இது வந்துட்டு ப்ராப்ளமே ஏற்படுத்தாமல் காணாமலும் போயிடும். சப்க்யூரியானிக் ஜவ்வு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த குழந்தை இருக்கு இல்லையா, இந்த பேபியில் அம்னியாட்டிக் சாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பப்பையோட சுவரில் இருந்து பிரிக்கும் வெளிப்புற அடுக்கு தான் இந்த ஹியூமோட்டோமாவோட அளவு எப்படி இருக்குன்னா சுருங்கலாம். இது வந்து பொதுவாகவே 10 to 20 வாரங்களில் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கும் மக்களுக்கிடையே காணப்படுது. இந்த சப்க்யூரியானிக்கு இதோட அறிகுறி எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய பிறப்புறுப்பில் பிளட் வரும், இடுப்போட தசைப்பிடிப்புலாம் இருக்கும். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்ட்ராசவுண்டு மூலிமா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியும். ரொம்ப பயந்துக்க வேணாம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ப்ளீட் ஆச்சுன்னா நீங்கள் போய் டாக்டரை போய் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்யக்கூடாது, கனமான பொருட்களை வந்து தூக்கக்கூடாது, நம்ம முழுமையான ஓய்வில் தான் இருக்கணும், அதாவது பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். நம்ம வந்துட்டு செக்ஸை வந்து தவிர்த்துக்கணும். இதெல்லாம் தான் இதோடைய இது. நீங்கள் இதை நினச்சி ரொம்பலாம் பயந்துக்க வேணாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது ஆயிரும். எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. அதை எப்படி சரி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.